ஹலோ கைஸ், நான் உங்கள் எஸ்பி கேமர். இன்றைக்கி நம்ம கிராணி 1 தான் விளையாட போகிறோம். வாங்க, ஃபன்னாக இருக்குது இந்த வீடியோ, வாங்க பார்க்கலாம். டெடி ஓகே, ப்ளே கொடுத்துக்கலாம். ஈஸியில் வச்சுக்கலாம். நைட் மேர் வேண்டாம். ஓகே, ஹையில் வச்சாச்சு. குவாலிட்டி டிஃபிகல்ட்டியில் ஈஸி வச்சுட்டோம். ஈஸியிலே நம்ம எஸ்கேப் பண்ணுறோமான்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டினியூ கொடுத்து உள்ளே போகலாம் கைஸ். வாங்க கண்டினியூ. ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ கேமுக்குள்ளே வந்துட்டோம். டே 1. என்ன பண்ணுது இந்த சொட்டைக்கிழவி? சரி, நம்ம போகணுன்னே ஒரு சவுண்டு போட்டு சொட்டைக்கிழவி என்ன பண்ணிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு டைரி இங்கே எங்கேயாவது இருக்குது. இந்த இது நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது இருக்கான்னு. இந்த இடத்துல எப்போவுமே இருக்கக்கூடாது. லீவ் திஸ் ஹவுஸ்ன்னு எழுதியிருக்கு. நம்ம எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஆப்ஷன் காமிக்குது, அதை ட்ராப் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சொட்டைக்கிழவி வரும் பாருங்கள். இந்த வீடியோவில் பக்கு 2-3 பக் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் அதுக்கு யூடியூப்பில் பார்த்ததுனா அதனால் 2-3 பக் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகேனா பார்க்கலாம். ஐயோ, சொட்டைக்கிழவி வந்துடுச்சுங்க. மொட்டை சொட்டைக்கு மொட்டை இல்லாமல் ஒரே வருத்தமாக இருக்காங்க. என்கிட்ட சொல்லிச்சு, மொட்டை சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுறேன். கிராணி 1ல் அழுகாத சொட்டை. ஏ கிராணி ஏ சொட்டை கிளவி வாடி. சொட்டை கிளவி வந்துட்டான். ஏ சூப்பரு. ஏ சொட்டை. அப்புறம் இதோட தங்கச்சி ஏஞ்சல்னாவா, அக்கா ஏஞ்சல்னாவா, இதுக்கும் இவ தான் குழந்தை. ஏ சொற்கேள்வி. இங்கே தாங்க நிற்கதான். நம்ம போயிருந்தோம்னா அங்கதான் வந்துட்டோம். ஓகே கைஸ், ஒரு சின்ன இஷ்யூ. ஓகே, நம்ம கிராணி கிட்ட போய் கொஞ்சம் ஆட்டம் கட்டிட்டு வரலாம். இப்போ நம்ம அவுட் ஆகிடுவோம் தெரியும். அவள் எங்கேயாவது இங்கே இருக்கா? சவுண்டு கட்டுச்சு. ஐயோ, நம்ம போயிடலாம். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் விழுந்திருக்கும். பார்த்தீங்களா எப்படி? ஃபோட்டோ ஃப்ரேம் நான் சொன்ன மாதிரியே விழுந்துருச்சு. கிராணி வந்துருவாளா? கிராணி சொட்டைக்கிழவி அப்படியே அந்த பக்கம் போயிட்டா கைஸ். நம்ம இந்த கேப்பில் இப்படியே இறங்கி அப்படியே நம்ம சீக்கிரம் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, ஷூட்டிங் போங்க. ஐயோ, கரெக்டாக ஷூட்டிங் போகும். அவ்வளோதான், நம்மளை ஷூட்டிங் போங்க. நக்கிட்டு போச்சு கைஸ். அவ்வளோதான், நம்மளை ஷூட்டிங் போகலாம். அதுக்குள்ளே டேட்டு வந்துட்டோங்க. இந்த வீடு சீக்கிரம் முடிஞ்சோம் அப்படின்னா ஒரு ஒன்று கூட கண்டுபிடிக்கல. நம்ம இந்த போய் அடி வாங்குறோன்ட்டு இருக்கு. இதை விட சீக்கிரம் முடிஞ்சால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம போவோம் நம்ம பாட்டுக்கு. ஃபஸ்ட்டு கிராணி. கிராணிவா நம்ம 2 பேருக்கு ஓடி பிடிச்சி விளையாடலாம். ஐயோ, சீக்கிரம் போட. ஓகே காய்ஸ், கிராணி வந்துட்டா. சாரி, ஒரு சின்ன சவுண்டு இருக்கும், அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. சாரி ஃபார் திஸ். ஒரு 2 minutes இந்த மாதிரி சவுண்ட் இருக்கும். ஒரே நிமிஷம் கைஸ் ப்ளீஸ்.
ஓகே கைஸ், கிளம்பி போயிட்டா. நாம் வந்து இங்கே போய் இந்த கன் பீஸ் எடுத்து ஓப்பன் த ரூம் இங்கே உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து இப்படி நின்றுக்கணும். ஐயோ, இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுவானே ஃபஸ்ட்டு தெரில கைஸ். கிராணி கிளவி சீக்கிரவா. கிராணி சொட்டை மொட்டை இல்லாமல் கவலைப்படாத, நாங்கள் வந்துட்டோம். சொட்டை சொட்டை வா சொட்டை, வந்துட்டியா சொட்டை? சீக்கிரம் சீக்கிரம், என்னை பார்த்துடாத சொட்டை. பார்த்துட்டியோ? போங்க சொட்டை. ஏன் சொட்டை என்னை பார்த்தேன் கைஸ், கஷ்டத்துல இது ஒரு சொட்டை கிளவி மொட்டை இல்லாமல் கவலைப்படுதுன்னு நான் வந்து ஆறுதல் சொல்ல வந்து என்னையும் 2 டைம் கொலை பண்ணிட்டேன் இந்த கிளவி. குண்டப்பா ஒல்லி பிச்சா. நம்மளால் இந்த வரைக்கும் ஒரு கீ கூட கண்டுபிடிக்க முடியலங்க. இந்த வீடியோ இப்படியே போயிடும் போல இருக்கு. நம்ம இன்னைக்கு எஸ்கேப் பண்ண மாட்டோம், அது வேணால் நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. நெக்ஸ்ட் அடி வாங்க போகலாமா? வாங்க. அவ்வளோதான், இங்கே தான் இருக்காங்க. பின்னாடி தான் வரேன்னு தெரிஞ்சிச்சு. ஐயோ, ஐயோ, இங்கே நின்றுருக்க இவர் கிளவி. நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். இது இப்படி லைட்டாக கைஸ் வந்துடுவாளே அவள் வேற. நம்ம ஒளிஞ்சுக்கலாம். இந்த வழியில தான் வரணும். நான் ஒரு பைத்தியக்காரன் கைஸ், திரும்ப அவகிட்டே போய் சாகணும்னு இருக்கேன். அதுலேருந்து நம்ம அப்படியே வெளியவாச்சும் வந்திருக்கலாம். அவள் திரும்பி எந்த பக்கம் போகிறான்னு வேற தெரியல கைஸ். இது ரொம்ப ஷார்ட் டைம் வீடியோ கைஸ், சாரி ஃபார் திஸ். வேர் ஆர் யூன்னு வேற கேட்குறேன் இங்கிலீஷ். நம்மளுக்கு இங்கிலீஷே புரியாது. வேர் ஆர் யூ கோயிங் தேருன்ட்டு கேட்டுட்ருக்கா கைஸ். ஒரு கிளவி. இன்னைக்கு நம்ம ஒரு பக்கை பார்க்கலாம், எப்படியாவது ஒரு பக் வச்சு முடியுமா. அவ்வளோதான், முடிச்சுட்டு போங்க. முடிச்சுட்டு அவுட்டுங்க. நம்ம அவுட். முடிச்சுட்டு போங்க. அதுக்குள்ள டே 4. ஐயோ கடவுளே. ஓகே, நம்ம இப்போவும் போய் சீக்கிரமாக அவுட் ஆகிறோம். நம்ம தான் அவுட் ஆகிறோம். டே 5ல் சீக்கிரமாக எப்படியாது நம்ம ஒரு பகாச்சு பண்ணணும். பார்த்தா இந்த கிளவி விட மாட்டுறா கைஸ். கஷ்டத்தில் பண்ணுறா கைஸ் இந்த கிளவி. சொட்டை மண்டை சொட்டை மட்டும் இருக்கு 10 மைல் தூரத்துக்கு. சொட்டை குண்டச்சி வேற கொஞ்சம் டேஞ்சரு. பார்த்தீங்களா, சவுண்டு கேட்டுச்சு. ஒரு டோரை கூட என்னால் நிம்மதியாக திறக்கல. சொட்டை கிளவி. அதுக்குள்ள வேற ஆயும் ஐசியூ எங்கே வந்து பார்த்தேன்னு. எங்கே என்ன பார்த்த நீன்னு கேட்குறேன். இல்லை சொல்லு, என்ன லட்சத்தில் நீ பார்த்த? கிளவி இல்லை, எதுக்கு தான் இருக்கோ நக்கிட்டு போடி அந்த பக்கம். திடீர்னு அதை படிப்பா பாருங்களேன். கன்ஃபார்ம் நம்ம செத்து போகணும். இல்லைதான் இருக்கா கிளவி. அவ்வளோதான் கைஸ், அது வேறு இங்கே நின்றுச்சு. கிளவி எங்கிட்டு வரா? இந்த பக்கமா இல்லை இங்கேயா? எங்கே கிளவி?
கிளவி சொட்டச்சி. சொட்டச்சி மொட்டச்சி இல்லாமல் மொட்டை மொட்டை சொட்டச்சி சொட்டச்சின்னு சொன்னாலே வந்துடுவீங்க. பொடி சொட்டை சொட்டச்சி சொட்டச்சி அப்படி தட்டி சொல்லுவேன். 3 டைம் 4 டைம் இதோட 4வது டைம் ஒரு பக்கு யூஸ் பண்ண முடியும். ஐசியும் நீ உன் இஷ்டத்துக்கு தள்ளி விட்டு போகிற கம்மிட்டிமாவ என்ன நான் இங்கே வந்து அழைச்சக்க நீ அங்கே திரும்பிடுறா. ட்ராப் போட்டிருக்கீங்களா தலைவி? என்னை பார்த்துட்டேன்னா ட்ராப் போட்டுருவியா? பொடி குண்டம்மா ஒரு இதை போட்டு சீனா போடுறாங்க பாருங்களேன். திரும்பவும் தள்ளி விட்ற என்ன ஒரு கொழுப்பி வழுக்கு. திரும்ப பத்திரியே 2வது ட்ராப் போடலன்னா போடி கிளம்பி நம்மளால மேலேருந்து கீழே அவர் கூட இன்னும் போல கைஸ். காசு எடுக்க போனால் அங்கேயும் வந்து விட்டுட்டேன். நம்மளால எனக்கு எஸ்கேப் பண்ணவே முடியாது போல இருக்கு கைஸ். கஷ்டத்தில் பண்ணுறா இவன் வேற. சோ கடவுளே அஜித்துருக்கு போயிட்டாளா? முடிச்சுட்டி போங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சா கைஸ்? டே 5 லாஸ்ட் டே வந்துருச்சுங்க. அம்மா எனக்கு கஷ்டத்துல இப்போ பண்ணுறாங்க. லாஸ்ட் டேன்னு போட்டாங்கன்னா நான் இப்போவே போய் செத்து போகிறேன். அதை இங்கே இப்படியே தள்ளி விட்டு இங்கே நின்று வந்து சொப்பன பாருங்க. நான் அப்படியே நிற்க போகிறேன். வேணும் நீங்கள் பாருங்க கைஸ். கஷ்டத்தில் பண்ணுற இவளோ இப்படியே தள்ளி விட்டு இப்படியே கதவு முன்னாடியே நானும் ஓப்பன் பண்ணி வச்சு நிற்பேன். எந்த பக்கத்துலேருந்து வர வேறு தெரிலையே. மேலேருந்து வந்தோன்னா இப்படியே கோவிந்தா ஹரி கோவிந்தா போட்டுறான். மேலேருந்து வருவா. ஏதாவது வந்தாலும் நம்ம ஓடி பிடிச்சி விளையாடலாம். கீழேருந்து வந்தால் நல்லா இருக்கும். மேலேயே வந்துடுவா பாருங்க. வந்து இப்போ சட்டு நடிப்பா பாருங்க. ஒரு சொட்டை கிளவி சொட்டை கிளவி சொட்டை கிளவி சொட்டை கிளவி சொட்டை கிளவி 1 சொட்டை கிளவி 2 சொட்டை கிளவி 3 சொட்டை கிளவி 1 சொட்டை கிளவி 2 சொட்டை கிளவி 3. என்னங்க சின்ன வரைக்கும் வரல கிளவி? இருக்கியா இல்லையா? சரி போங்க. டப்புன்னு ஒரு தள்ளி விடுவோம். கிளவி சொட்டச்சி 1 சொட்டச்சி 2 சொட்டச்சி 3 வந்துட்டா வாங்க. இப்போ அவன் நம்மளை எப்படி கொலை பண்ணுறான்னு மட்டும் பாருங்களேன். and 3 2 1 we see. என்னவோ இதுலேருந்து நம்மளை தள்ளி விட்டு கொலை பண்ணுறாளாம். அவன் மூஞ்சியை காமிப்பாங்க பாருங்களேன் க்ளோஸ்அப்பில். இல்லை அது உள்ளே தள்ளி விட்டு கொலை பண்ணுறாளா? என்ன பண்ணுறான் புரியலையே. நம்ம போட ஜாடி பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறான்? கீழே தான் தள்ளி விட போகிறேன். மொட்டச்சி சொட்டச்சி உனக்கு எல்லா பேரும் செட் ஆகும். நீ குண்டம்மா குண்டச்சி என்ன அப்படியே சாப்பிடணும். நான் அப்படியே போய் கீழே செத்துடுவேன்.